மேன்மையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வர்ஷிப்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அசைவாடுவீராக, கிரியை செய்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்ன மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்க உடைய நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தாமே ஆசீர்வதித்து அபிஷேகித்து வல்லமையினாலே வரங்களினாலே கிரியைகளினாலே ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாய் வைத்து உதைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் தேவ பிரசன்ன மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வர்ஷிப்காய் ஸ்தோத்திரம், பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்கையின் பகுதி நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், அறிவிப்பின் பகுதிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வழிநடத்தி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பாடிட பாத்திரமே தூங்கவனே சுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவனே சுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால்
இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே நமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடு. எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே, கரங்களை தட்டி பாடலாமே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலு அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலு கர்த்தருக்கு காத்திருப்போ வைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வைக்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. காட்டுகள் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினாரே. சிந்தனைகள் போராட்டம் வந்து நிதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஓ ஆராதனை 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 ஆராதனை
எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமமருள்வா, தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமமருள்வா, தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டே ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டே ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டே பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டே பின்னோக்கி சென்றதையா. ஓ, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அப்படியே கரமையா தேற்றும் தெய்வமே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. தேற்றும் தெய்வமே, பலன் தருபவரே. தேற்றிடும் தெய்வமே, பலன் தருபவரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, என் உள்ளத்தின் ஆறுதலே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, தேற்று தெய்வமே, உள்ளத்தின் ஆறுதலே. கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் இருந்து நம்மை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிற அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய் அப்படியே நல்ல ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை,
பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆண்டவருடைய வந்திருக்கிற நாம் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தும்படியா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தலாம். இந்த உற்சாகமா இருக்கு, எல்லாம் கை தட்டி எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்துங்க. ஏதோ சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ வந்துக்கிறோம் கடமைக்கு, அப்படி இல்லை. கர்த்தர் நல்லவராய் இம்மட்டுமாய் கிருபை செய்கிறவராய். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டுகள் நன்மையினா முடி சூண்டு வளம் பெருக, ஆண்டுகள் நன்மையினா முடி சூழ்ந்து வளம் பெருக, தேசத்தின் மேலே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். யாத்திராகமம் 33:14 வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறார். யாத்திராகமம் 33:14 வசனம் என்ன சொல்றாருங்க? அதற்கு அவர், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதை தான் நாம் எப்பவுமே ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்தால் அதுதான் இந்த மாதம் முழுசாக பேசுகிறோம். அதில் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இது மறுபடியும் பேச போகிறோம். என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், தேவ பிரசன்னம் உனக்கு முன்னாடி செல்லும். சமூகம்னா தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னா தேவன், தேவன் தான் சமூகம், அதாவது அந்த இடம். அப்படின்னா நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார்னா, அதாவது நான் தான் உனக்கு பங்கு, நான் தான் உனக்கு சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரமானவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், உனக்கான ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. காட்டில் விறகு வெட்டுருவாங்க. நான் மலை அடிவாரத்தில் இருந்திருக்கிறேன். அதாவது துரட்டு முள் நிறையா இருக்கும், மலையில் ஏற முடியாது. சில இடங்களில் போய் அதாவது வயல் காட்டுக்கு அந்த உரம் போடணும் அப்படின்னா இந்த குப்பைகளெல்லாம் போட்டுவாங்க. இந்த குப்பைகளுக்கு அடுத்தபடியாக உரம் போடணும்னா தழை, அதாவது மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும். அது ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு உரம், மணிச்சத்து, சாம்பல் சத்து, அந்த சத்து, யூரியா சத்துன்னெல்லாம் ஒன்று இருக்கும். அதில் இந்த மரங்களுடைய தழைகளை போட்டோம்னா இப்போ போடுற எருவோட அதிகமான சத்து உள்ள பூமியாக அது மாறிடும். அப்போது பக்கத்தில் இருக்கிற மரத்துங்களெல்லாம் போய் காசு கொடுத்து கேட்டு இந்த இதெல்லாம் வெட்டிக்கிறம்பா, இந்த இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வெட்டுவோம். அது கூட பத்தலை அப்படின்னா காட்டுக்கு போகணும், மலையில் போய் தழை வெட்டணும். அங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே நல்ல உயரமான காட்டத்தி மரங்கள், அதாவது காட்டத்தி மரம்னு சொன்னால் நிறைய இலை, அதாவது தழை உள்ள மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா, அதாவது மலையில் நீங்கள் இந்த மலை கூட போய் பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருக்கும் அந்த திரிசூல மலை. அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட இந்த தோமா மலையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த மலைக்கு நடுவில் எல்லாம் பெரிய பெரிய செடியெல்லாம் வளர்ந்துருக்கும். அது சுற்றிலும் முள் இருக்கும். இப்போ எங்கள் ஏரியாவில் அந்த மரங்கள் நிறையா இருக்கும், அது சுற்றிலும் தோட்ட முள். இப்போ அதை போய் வெட்டின்னு வரணும்னா அது அந்த காலத்தில் ஒரு கட்டு 5 ரூபா, அப்படி அதை வெட்டி தூக்கி தலைமையில் எடுத்து வந்து போட்டு போனால் 5 ரூபா, அப்படி 10 கட்டு போட்டான்னா ஒரு 50 ரூபா வாங்கி போயிடுவான். இப்போ அவன் போகிறவன் 2 பேர் போனோன்னா ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த துரட்டு முள்ளை வெட்டி 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 முதல்ல வழிகாட்டினே போவான். நல்லா கவனிங்க, முதல்ல வழிகாட்டினா முன்னாடி இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி வழி உண்டாக்கினா தான் அந்த போய் அந்த மரத்தை வெட்டி எடுத்துன்னு வர முடியும். அது உள்ளே போகிறதுக்கே வழி இல்லைன்னா அதை வெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ முதல்ல போகிறவன் வழி உண்டாக்கின்னு போவான், பின்னாடி வரவன் இவன் வழி உண்டாக்கின்னு போனவன் அந்த மரத்தை போட்டு வெட்டி கீழே தூக்கின்னு வருவான். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இளைப்பாறுவதற்கு நான் உனக்கு முன்னாடி போகிறேன். உனக்கு முன்னாடி காணப்படுற முள்ளை போல, கரடை போல, வேதனையான, கண்ணீரான, கவலையான, நெருக்கமான, துன்பமான, துயரமான காணப்படுகிற
அத்தனை இடர்பாடுகளையும் நான் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நீ சரியாய் நடக்க உன் பாதையை நான் உண்டாக்குற கர்த்தர். அல்லேலூயா. அதான் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ இளைப்பாறுதல் அடைவனா. என்ன சொல்றாருன்னா, நீ நடந்து திரிந்து கஷ்டப்பட்டு வனாந்தரம், செங்கடல், அதோடு கூட இல்லாமல் யோர்தான், இது மூணுமே பெரிய காரியம். இதில் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் தான். அப்படின்னா வனாந்தத்தில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், உஷ்ணம், தண்ணீர் தேவை. அதுக்கப்புறம் செங்கடல், அது பாய்ந்து ஓடுகிற நதியை கடந்து போகிறதே பெரிய கதை. நல்ல கவனிங்க, அந்த கடல் அப்படியே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பில் எவ்வளோ ஆழங்குது யாருக்குமே தெரியாது. அந்த செங்கடலை தாண்டி போகணும். இவ்வளோத்தையும் தாண்டினா உனக்கு இளைப்பாறு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உன்னை ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 23 அப்படியே 2வது வசனம் சொல்கிறார். முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையே. 2வது வசனம், அவர் என்ன செய்கிறாரு, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்ன செய்கிறாருங்க, கொண்டு போய் விடுகிறாருன்னா சமாதானமான வாழ்க்கையை நான் உனக்கு வைத்து விடுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முதல் காரியம், அவர் இடர்பாடுகளெல்லாம் அப்புறப்படுத்தினார்னா நம்முடைய பாதை லகுவாய் போயிடும். பாருங்களேன், நம்முடைய பாதை லகுவாய் போயிடும். அதான் அங்கே சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், அது வாழ்நாளெல்லாம் போகும், ஆனால் பின்னாடி நீ வரும்போது அந்த பாதை உனக்கு ஈஸியாய் வந்துவிடும். அல்லேலூயா. ஆமாங்க. உங்களுக்கு ஒரு வேளை தெரியுமில்ல, மருத்துவத்துறை இன்றைக்கு நவீனத்துறை. நான் சொல்கிற அந்த மருத்துவத்துறை 1983ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கு உள்ளே போகும்போது கடினமான துறை. இன்றைக்கு எல்லாமே லகுவான துறை. பாருங்க, அன்றைக்கு இருந்த கஷ்டத்தை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் லகுவாய் மாற்றிட்டாங்க. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு கஷ்டமாக இருக்கிற பாதையை உனக்கு நான் லகுவாய் மாற்றி உன்னை அந்த பாதையில் ஓட விடுகிறேன், உன்னை நடக்க விடுகிறேன், உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் நான் தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இப்போ அடுத்த பாட்டுக்கு போன வாரம் ஒரு காரியத்தை சொன்னல, என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இந்த நாளில் அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளுவோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் அந்த சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை காட்டுறார். 21வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். யாத்திராகமம் 13:21 வசனத்தை வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடாதபடிக்கு, அதாவது நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்னாடி சென்றார். இப்போ பாருங்க, முன் செல்லுகிற காரியம் நிறைய சம்பவம் இருக்கிறது வேதத்தில். ஆனால் இங்கே விசேஷமாக 2 காரியத்தை ஆண்டவர் காட்டுறார். அது என்ன அப்படின்னா, ஒன்று அதாவது இரவு, இன்னொன்று என்னதுங்க, பகல். இரவு பகல். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த என்ன பண்ணாரா, மேகஸ்தம்பம். ஆமாம், சில நேரத்தில் வெயில் காலத்தில் அப்படியே ரொம்ப கடுமையான வெயில் காயும் போது ஒரு மேகம் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே ஏறி அப்படி கொஞ்சம் வரும்போது அந்த மேகத்தை கீழே கொஞ்சம் குளிர்ச்சியான காற்று வீசும். இப்போ அதுதான் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வைத்த அன்பினால எவ்வளோ நேசம் பாருங்க. நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாரு. இவன் போகிற பாதை ஒன்று வனாந்தரம், இன்னொன்று செங்கடல், இன்னொன்று யோர்தானு, இதெல்லாம் கடக்கணும். அப்போ இந்த ஜனங்களை நான் எப்படி கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னா, அங்கே சொல்கிறாரு மேகஸ்தம்பம், அழகான ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. இவன் கால் எடுத்து வைக்க வைக்க அந்த மேகம் போய்கிட்டே இருக்குது. அது தலைக்கு மேலே நிற்குது. அந்த தலைக்கு மேலே நிற்கிறது குளிர்ச்சியாக இருக்கிறது. எந்த சூரியனும் அது மேலே படலை, கதிர்கள் அது மேலே படலை. இவன் தலை மேலே வராதபடி அது தாங்கி கொள்ளுகிறது. இந்த மேகஸ்தம்பம் போய்கிட்டே இருக்குது. அவன் போக போக அந்த நிழலில் நடந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 5 லட்சம் புருஷர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடு எல்லாம், குதிரை ஒட்டகம் சாமானு செட்டி எல்லாமே அந்த மேகஸ்தம்பத்துக்கு அப்படியே கீழவாக அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்றாரு, இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம், அதாவது வெளிச்சம் காட்ட. நல்ல கவனிங்க, அதாவது காட்டில் போய் வேட்டையாட போனோன்னா முள்ளம்பன்னியை வேட்டையாடுறதுக்கு ரொம்ப தந்திரம் வேணும். மற்ற மிருகத்தை கூட கையில் வச்சுக்கிற நாட்டு துப்பாக்கியில் வச்சு நேராக வருதுன்னா நேராக மூஞ்சி பார்த்து சுட்டுட்டோம்னா செத்து போயிடுச்சுன்னா தூக்கின்னு போயிடலாம், சாகலைன்னா திரும்பி ஓடி போயிடும். ஆனால் முள்ளம்பன்னிக்கு ஒரு தந்திரம் உண்டு. அது பார்க்குறதுக்கு இவ்வளோன்னு தான் இருக்கும், சின்னூண்டு பண்ணி, அவ்வளோதான். அது அப்படியே வரும்போது சாதாரணமாக ஏதோ ஒன்று மூட்டு, அதாவது பூனை அப்படியே தலையை காதெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பார்க்குற மாதிரி தான் பார்க்கும் இரவு நேரத்தில்.
அதுக்கு போனோன்னா வேட்டையாடுறதுக்கு இந்த நெத்தியில் டார்ச் லைட்டு கட்டின்னு தான் போகணும். ஏன்னா கையில் பிடிக்க முடியாது. கையில் துப்பாக்கி வச்சுருப்பான், நாட்டு துப்பாக்கி. நெத்தியில் அப்படி கட்டிக்கிட்டு அது அந்த அந்த டார்ச் லைட்டோடைய வெளிச்சம் அதை கரெக்டாக படணும். பட்டால் தான் இவன் கீழே பிடிக்கிறது தெரியும். இல்லை அப்படின்னா அந்த முள்ளம்பன்னிக்கு இருக்கிற ஒரு தந்திரம், நம்ம கால் சந்தில் என்ன பண்ணணும், கடகடான்னு வந்து இப்படி இப்படி இருக்கிறது இப்படி விரிச்சு விட்டுடுச்சுன்னு வச்சுக்க, இவ்வளோ பெரிய முள் இருக்கும், எல்லாம் காலெல்லாம் குத்திக்கும், அவ்வளோதான். நல்லா கவனிங்க, அந்த முள் தொங்கும் அப்படியே காலில் குத்திக்கிச்சு அப்படின்னா அது சிலிப்பிட்டு போயிடும். அப்படியே இந்த நாய் எப்படி சிலிப்பும் போது காலுக்கு நடுவில் 2 பக்கத்தில் வந்துச்சுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இவ்வளோ பெரிய முள், விஷ முள்ளம்பன்னிக்கு இருக்கிற ஒரு தன்மை. அப்போ அதை வேட்டையாடுறதுக்கு நெத்தியில் கட்டிக்கிட்டு போனால் தான் அந்த வெளிச்சத்தில் அவன் போய் அதை வேட்டையாட முடியும். இங்கே சொல்கிறாரு, இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பம். இப்போது செங்கடல் வனாந்தரத்தில், அதாவது எல்லா புழு பூச்சிகளும் ராத்திரியில் வந்துடும். வெளியில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், பகலில் கூட பதுங்கி இருக்கும். அந்த இரவு வரும்போது எல்லாமே அந்த பாதைகளில் வந்து நிற்கும், எல்லாமே பாதைகளில். ஆமாம், பாம்பாகட்டும் பூச்சாகட்டும் எல்லாமே பாதைகளில் இருக்கும். இவன் அந்த பாதை நடக்கணும், நாணல் நல்லா உயரமாக இருக்கும். அந்த நாளன் மத்தியில் இவன் கடந்து போகணும். ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, இவ்வளவு பேரும் அந்த வனாந்தரத்தில் போகணும். இவ்வளவு பேரையும் ஆண்டவர் அந்த வெளிச்சம் காட்டும்படியான அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த அக்னி ஸ்தம்பம் அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்குது. அந்த கடைசி பாலம் வரையில் அது காத்துக்கிட்டு அந்த வெளிச்சத்தை கொடுத்து அவங்க நல்லா சுகமாக போகிறாங்க. இருட்டெல்லாம் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, இவங்க மேலே வெளிச்சம் இருக்குது, முன்னாடி காட்டுது. போகிற பாதை எங்கே போகிற அப்படி போகிற அது பாட்டுன்னு போகுது. இவன் அதுக்குள்ளே சுகமாக சோத்திரம் பண்ணிக்கிட்டே போகிறான். அல்லேலூயா. பாட்டு கூட பாடுற இல்லைங்க, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பலரெல்லாம் கூட செல்லுது. மெதுவா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பலரெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நன்றி. அதாவது விசேஷித்தவன்னா அவர் சொல்றாரு, நீ பூமியில எல்லா ஜாதியை விட விசேஷமானவன், அதனால தான் உன்னை நான் அழைத்தேன். அல்லேலூயா. இப்போ அவன் கேட்குறான், நான் எதனால விசேஷத்தவன்? நீ என் கூட நடந்தியானா அப்போதான் நான் விசேஷத்தை. நான் அவருக்கிறார் பாருங்க, அவர் சொல்றார், நான் நேற்றும் இன்றும் என்றோ யாரா இருக்கிறேங்க, மாறாதவர், உங்கூட நடக்கிறேன் அப்படின்னா அதை விட வேற விசேஷம் எனக்கு வேற என்ன இருக்குது? அதான் சொல்றாரு, இரவில் அக்கினி அழகா வழி காட்டிக்கிட்டே போகுது. அந்த வெளிச்சலத்தை இந்த பாளையம் முழுசா அப்படியே நடக்குது. உன் குடும்பம் அப்படியே நடந்து போயிடலாம், உன் பிள்ளைகள் நடந்து போயிடலாம், உன் பேர பிள்ளைகள் நடந்து போகலாம், உடைய சந்ததி நடந்து போகலாம். ஏன் தெரியுமா? அவர் அக்னிமயமான நாவுகள் உள்ளவராயிருந்து உனக்கு வழி காட்டுகிறார். அந்த அக்னி முன்னாடிக்கிற மிருகத்தை சுட்டெரிச்சிடும், முன்னாடிக்கிற எல்லா புழு பூச்சிகள் அந்த அக்னியில பட்டு எல்லாம் தீந்து போய்விடும். அந்த அக்னி ஆகப்பட்டது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்க எல்லா மிருகங்களும் ஓடி வழி விட்டு விடும். இவர்கள் தாராளமாய் போவாங்க. அதுதான் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம், அவருக்கு கண்ணே இல்லை மூக்கே இல்லை, அதெல்லாம் இருக்குது. அவர் இருந்தனால்தான் அவர் மாதிரியே உன்னை என்ன பெற்றுக்கிறார். அப்படி தானே? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கிற சொல்லி பாருங்க. உன் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணு அந்த கொஞ்சம் சொல்லி பாருங்க, நீ ரொம்ப நல்லா அழகாக இருக்கிற, மூக்கு முழிமா எப்படிக்கிறேங்க, அழகாக இருக்கிற. அப்படி தானேங்க? பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே சொல்லுவான், எப்படிக்குது? பொண்ணு சூப்பராக இருக்குதுப்பா, நல்லா மூக்கு முடியுமா, மூக்கு இல்லாத பொண்ணு எதனாண்டா வேறனா பார்த்து செய்வேன், நான் மூக்கு இல்லாத பொண்ணு என் பிள்ளை கட்டுறேனே, அப்படியெல்லாம் இல்லை. மூக்கு மொழிமா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, அழகா. ஆண்டவர் எப்படி அழகாக இருக்கிறோ அது மாதிரி என்ன படைச்சார். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லிக்கணும், ஆண்டவர் அழகாக இருக்கிறார், அதனால தான் என்ன அழகாக என்ன பண்ணாருங்க, படைச்சார். அதே மாதிரி என் பிள்ளை அழகாக என்ன செய்தாருங்க, படைச்சார். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மேகஸ்தம்பம் உள்ளே போக 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 குளிர்ந்த பிரதேசத்தில் அந்த வனாந்தரத்தில் போகிறோம். செங்கடல் கூட விட்டுருங்க, அது 2ஆக பழக்கணும். ஆனால் வனாந்தர வாழ்க்கை இருக்குது, அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை மாற்றி போட்டார்னா வனாந்தரம் தான். பாடு, உபத்திரவம், வேதனை,
எந்த பக்கம் எவன் வந்து கடிக்கிறான்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. அவன் எல்லாவற்றிலும் உன்னை பாதுகாத்து மேக ஸ்தம்பமாக, அவன் எல்லாவற்றிலும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக, எல்லா மிருகத்தையும் சுட்டெரித்து உனக்கு வழிகாட்டுகிற ஒரு அக்கினியாக அது முன்னாடி போகும்போது உனக்கு என்ன பிரச்சனை? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, நான் உனக்கு முன்னாடி போறேன். இது எப்படி போச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு காரியமா இது ரெண்டுமே ஆண்டவர் வச்சார். வாசிப்போ ஒரு வசனம், 1 தெசலோனிக்கர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்களேன். புதிய ஏற்பாட்டில் வருவோம். 1 தெசலோனிக்கர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் இருக்குதா பாருங்க. என்ன சொல்றாருங்க? உங்களை அழைக்கிறவர் யாருங்க? நீங்க உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இப்போ அழைச்சவர் உனக்கு வழிகாட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தானே அழைச்சாரு. சொல்லுவோம் இல்லை, அடுபாவி நீ தானே சொன்ன, நான் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்கொண்டு கட்டுன்னு வந்தேன், எனக்கு சோறு கூட போட மாட்டேன்ற மனைவி பார்த்து கேட்குறோம் இல்லை புருஷனே, இப்போ வந்து என்னை விட்டுட்டேன், உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நீ என்னை அம்மோன்னு ஊட்டிட்டு நான் சோறு இல்லை, என் பிள்ளைங்களுக்கு சோறு இல்லை கேட்குறமே. இப்போ ஆண்டவருக்கு அந்த காரியம் தான் சொல்கிறேன். உங்களை அழைக்கிற ஆண்டவர் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், அவர் அப்படியே செய்வார்னா அந்த மரண பரியந்தம் நான் உன்னை சரியாய் நடத்துவேன். அல்லேலூயா. வழிகாட்டுகிறவர். அதனால தான் சொல்கிறார், அந்த சமூகம் முன்னாடி போதும். எப்படி வழிகாட்டுறார்? இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 35:8-9 வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றார் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் வழிகாட்டுகிற ஒரு தேவனா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் இருக்குதா பாருங்க. அங்க என்ன இருக்குதாங்க? பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திகட்டு போவதில்லை, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அல்லேலூயா. இப்போ யாருங்க நடப்பாங்க? யாருங்க? நீங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்ல, நீங்க கைப்பிடிச்சி கொஞ்சம் ஆட்டி சொல்லுங்க, நீங்க இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுடைய அன்பினால, இயேசுடைய கிருபையினால, இயேசுடைய தியாகத்தினால மீட்கப்பட்டிருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மீட்கப்பட்டவங்க. அக்கினி சம்பத்தில் தாராளமாய் நடக்கலாம், மேக சம்பத்துக்குள்ள தாராளமாய் நடக்கலாம். அது உங்களுக்கு வழிகாட்டும், உங்க வாழ்நாளெல்லாம் வழிகாட்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும், உங்களுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டும், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு வழிகாட்டும். நீ போற பாதை சரியான பாதையா இருக்கிற அந்த காரியத்துக்கு ஒரு வழிகாட்டுகிற ஒரு மேக ஸ்தம்பமாய் அது இருக்கும். அல்லேலூயா. நீ நினைக்கிற எப்ப பார்த்தாலும் நீ குறை பேசினா அது காட்டாது. செய்த நன்மைகளை எப்போதெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் அது காட்டும். ஏன் ஆண்டவர் விட்டுட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை? அவர் அன்பு காட்டினார், ஆனால் சரியா இல்லை. அதான் வழிகாட்டுகிற காரியம். அதனால தான் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போ. இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லைங்க, 40 ஆண்டுகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே போனது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் போய் நின்று போகல, 40 வருஷம் அவன் போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் சேரும் நாள் வரையில் அந்த மேக ஸ்தம்பம், அந்த அக்னி ஸ்தம்பம் அது அப்படியே நடந்து போய். இன்னொரு இடத்துல சொல்கிறார், அவருடைய பாதரட்சைகள் கூட என்ன ஆகலையா? என்ன ஆகலை? கிழிந்து போகலை. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆகலையாங்க? பழசா ஆகலை. நீங்கள் நம்ம சென்னைக்கும் கொஞ்சம் ஊட்டிக்கு போனீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு இந்த ஒரே ஒயிட் ஷர்ட்டை 10 நாளைக்கு கூட போட்டுக்கலாம் ஊட்டியில். ஆனால் அதே ஊட்டியில் இருக்கிறவன் இங்கே வந்துட்டான்னா அவன் ட்ரெஸ்ஸை 4 நாளைக்கு இல்லை, அட்லீஸ்ட் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கினே இருக்கணும். இந்த வெயில் காலத்தில் ஊட்டிக்கு போனால் வேர்வே வராது. மலை மேலே போயிடுறோம், 3500 கிலோமீட்டர், 3500 மீட்டருக்கு உயரத்துக்கு போயிடுறோம். நாம் மேக போக 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 நம்முடைய சட்டையெல்லாம் காஞ்சிரும். அவ்வளோதான். கோயம்புத்தூர் தாண்டிங்கன்னாவே காஞ்சிரும். அதே மாதிரி கொடைக்கானல் போகும்போது கூட உடுமலைப்பேட்டை தாண்டி ஏறினீங்கன்னா கொடை ரோட்டில் ஏறும்போது 10 கிலோமீட்டர் மேலே ஏறும்போது தானாகவே காஞ்சிரும். ஏன்னா அது குளிர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே சட்டையே மாற்ற வேண்டியதில்லை. அப்படியே சும்மா பல்ல மட்டும் வலிக்கிட்டு சாப்பிட்டு போனால் குளிக்க கூட தேவையில்லை, குளிக்க வேண்டிய அவசியமாக கிடையாது. இங்கே தான் நம்ம ஒரு 2 வேளை குளிப்போம், அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. எந்த தண்ணி எடுத்து விட்டாலும் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உள்ளே போடணும், அதில் எப்படி குளிக்கிறது? வரைச்சிட மாட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் எப்படி வச்சுருக்கிறேன் தெரியுமா? அந்த காரியத்துக்கு ஈக்குவலாக வச்சுருக்கிறேன். எப்படி? ரட்சிக்கப்பட்டு அந்த பாலும் தேனும் ஓடுறோம் தேசம் வரையில் உன்னை குளிர்ந்த மனுஷனாய் வழி நடத்துகிறேன். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் அது கூட வந்ததான். ஆனால் நீங்களும் நானும் உண்மையாக இல்லாத பட்சத்தில்
நம்ம விட்டு விலகி போகிறது. பல பேர் வனாந்தரத்தில் மடிஞ்சிட்டான், செங்கடலில் மடிஞ்சிட்டான், யோர்தானில் மடிஞ்சிட்டான், பாதையிலே விழுந்து போயிட்டான். ஆண்டவரை விசுவாசிகளை எப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்து நினச்சி சோத்திரம் பண்ணுறோமோ அப்பெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. நீ எப்போ நினைக்கணும், என் குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவா நேசித்துக்கிறாருப்பா, எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாரு, எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு படிப்புகிற காரியத்தை கொடுத்துருக்கிறாருங்க, எனக்கு எவ்வளோ கிருபையை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து துதிக்க கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. அதாங்க சொல்கிறார். இப்போ பாருங்க, அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பாதையில் நடப்பார்கள். அது 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டினதாக சொல்லுறார். கடைசியில் சொல்கிறேன், இதுக்கு நடுவில் அந்த மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்? 3 காரியம் மட்டும் அதில் பேசுகிறேன். 3 காரியம். அதான் சங்கீதம் 68 திறப்போம். சங்கீதம் 68 பைபிளை வச்சுக்கிறவங்களும் திறந்து பாருங்க. சங்கீதம் 68 7வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாமே. 68 7வது வசனம். தேவரீர் இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்றாருங்க? முன்னே சென்று அவாந்தர வழியில நடந்து வருகையில், நல்லா கவனிக்கணும், இருமா நல்லா கவனிக்கணும். முதல்ல சொல்றாரு, இந்த மேக சமயம் எங்க போகுது அப்படின்னா, தேவரீர் உம்முடைய ஜனங்களுக்கு அது எப்படி போதாங்க? முன்னாடி சென்று அவாந்தர வழியில் நடந்து வரையில் என்ன நடக்குது? இப்போ 8வது வசனம் வாசிங்க. நமக்கு ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்கிறார் பாருங்களேன். 8வது சொல்ல, அவர் நடந்து வரும்போது பூமி என்ன ஆகுதா? அது இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நடந்து வந்தால் என்ன செய்தாங்க? ஏன்னா ஒரு சாதாரண ஆண்டவராக அவர் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்கிற கர்த்தருக்கு சோத்திரம், இவன் நரகத்துக்கு தான் போவான், ஏன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டாரு, இவன் பரலோகத்துக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இல்லை. கடவுளை நம்ம ரொம்ப கேவலமாக வச்சுருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனமானவர். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அவர் நடந்து வந்தால் இன்னும் ஆடுதாங்க, பூமி அதிர்கிறது. கீழே என்ன சொல்கிறாரு? தேவனாகிய உமக்கு முன்பாக வானம் என்ன போயிடுதா? அவர் நடந்து வரும்போது தேவகுமாரன் தேவனாகிய கர்த்தர் நடந்து வரார் அப்படின்னா வானம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பொழிவை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. 3வது என்ன சொல்றாருங்க? இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலை என்ன பண்ணுதா? அசைகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே. சொல்லுங்க தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நல்லா கவனிக்கணும். இவர் முன்னாடி போறாருன்னா 3 காரியம் நடக்குது. முதல் காரியம் என்ன நடக்குதுங்க? பூமி அதிருது. 2வது என்ன சொல்றாருங்க? வானம் பொழிகிற. இது அப்படியே கோடு போட்டு வச்சுக்கணும், அடிக்கடிக்கு வாசிக்கணும். 3வது சொல்றாரு, அவர் முன்னாடி நடந்தா சீனாய் மலை என்ன செய்தா? கரைகிறது. அல்லேலூயா. மலையை யாரா நடந்து வராரு? இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்னாடி நான் பெரிய மலை, நான் இமயமலை, நான் அந்த மலையாக்கும், நான் இவராச்சாக்கும், நான் இவர்மா, நான் அவராக்கும், நான் யார் தெரியுமா, நான் எந்த ஜாதி தெரியுமா, எந்த கோத்திரம் தெரியுமா, நான் எவ்வளோ படிப்பேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கரைஞ்சி போயிடும். அல்லேலூயா. நீ அவரை அப்படி தான் பார்க்கணும். அவர் நடந்தார்னா பூமி அதிரும், பூமி அதிரும். ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 40 வருஷம் கூட வந்தது. 40 வருஷம் முன்னும் பின்னுமா வானம் பொழிகிறது. வண்ணாந்தரத்தில் மழை எப்படி வருங்க? உஷ்ணத்தில் சுருண்டு போயிடுது. நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு என்னுடைய பம்ப் செட்டில் காட்டில் நடு மையத்தில் அந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கிற மழை தை மாதம் வரைக்கும் பசுமையாக இருக்கும். தை மாதம் முடிஞ்சு போச்சுன்னா நாய் நரி கூட வராது. வண்ணாந்தரத்தில் குள்ள நரி தான் ஓடும். நாணல் அப்படியே வளர்ந்து இவ்வளோ உயரத்தில் அப்படியே சாஞ்சு போயிடும். ஒரு தீ பட்டுச்சுன்னா இங்கிருந்து அது வரைக்கும் போயிடும், விம்கோ நகர் வரைக்கும் மொத்தமே எரிஞ்சிடும். அந்த வனாந்தரத்தில் தான் அதாவது பாம்புகள் உலாவும். நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, சுருட்டைப்பாம்பு, கட்டுவிரியம் பாம்பு, இன்னும் காட்டில் வாழக்கூடிய விஷத் பாம்புகளெல்லாம், அந்த கருந்தேள், செந்தேள், அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தேள்களெல்லாம் அந்த அந்த வனாந்தரத்தில் தான் நடமாடி இருக்கும். அதுவும் ராத்திரியில் தான் வெளியே வரும். பகலெல்லாம் எங்கேயாவது படுத்துக்கிட்டு நம்ம போய் காலைகளில் வச்சோம்னா அந்த கனி வெடி மாதிரி டக் பண்ணி பிடிச்சிக்கோ எல்லாத்தையும். ஆண்டவர் எவ்வளோ நேசம் நம்ம மேலே. அல்லேலூயா. நமக்கு அந்த பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறாரு.
இப்போ இரவில் அந்த அக்கினி போகும்போது அந்த அக்கினி பட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் நல்ல கவனம். நம்ம வீட்டில் ஒரு திடீர்னு உள்ளே வரும்போது லைட்டு போட்டோன்னு வச்சுக்க, ஒரு சுவிட்சை போட்டோன்னா பக்கத்தில் இருக்கிற கரப்பாம்பூச்சி, இங்கே இருக்கிற பல்லி, அங்கே இருக்கிற எல்லாம் ஓடி எங்கேயாவது இருட்டில் போய் அதாவது சந்தில் பூந்துக்கிற மாதிரி அங்கே அந்த வெளிச்சம் பட்டுவோன்னா அது வரைக்கும் நடமாடி கொண்டுக்கிற அத்தனையும் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடுகிறது. உனக்கு எனக்கு வழி விடுகிறது. அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். சொல்லு. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காயே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. சொல்லு. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். அல்லேலூயா. நான் தான் வழி, நான் தான் உனக்கு சத்தியம். நாம் அவர் அப்படித்தான் பார்க்கணும். அவர் சொல்கிறார், அவர் இறங்கி எனக்காக வந்தார். அப்படிதானாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் முதலாவது வழிகாட்ட வந்தார். வந்தார்னா பூமி அதிர்துனா யாரோ விசேஷமானவர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. நீ நான் யாருங்க? விசேஷமானவங்க. நீ நான் யாருங்க? பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி சொல்லி, நீ சோர்ந்து போகாத. நல்லா பார்த்து சொல்லி, நீ சோர்ந்து போவாத. உன் கடன் பிரச்சனை, உன் கண்ணீர், உன் கவலை, உன் நெருக்கம், உன் துன்பம், உன் துயரம், உன்னுடைய வேதனை, இவைகள் மத்தியில் நீ சோர்ந்து போகாத. நீ விசேஷமானவன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் உனக்காக இறங்கினா பூமி அதிர்து, வானம் பொழியுது, மலை என்ன செய்யுது? கரையுது. கரையுது அதாவது அசையுதுன்னா கரையுது. அசைஞ்சா என்ன ஆகும்? மேலே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? பூமி அதிர்ச்சி வந்தால் என்ன ஆகும்? குப்புறாச்சு கீழே வந்துடுது. எல்லாமே நமக்காக ஆண்டவர் அவ்வளவாய் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போனா நீ பின்னாடி ஜாலியாக கை காட்டிக்கின்னு சோதர 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 கர்த்தர் நல்லவர் நல்லவர். ஆனால் பின்னாடி வச்சுன்னு ஐயோ மோசம் மோசம் மோசம், இந்த கடவுள் நல்ல இல்லை, இந்த மனுஷன் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, ஐயோ ஐயோ என்ன கடவுள் ஆண்டவரே ஆண்டவர், அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே சந்தோஷமாக அப்படியே போயினே இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் முன்னாடி போகிறாரியா, மலையே ஆடுது, கடலே பொழியுது, மேகம் அப்படியே பொழிகிறது, பூமி அசையும் போது நான் அடி மேலே அடி வச்சுக்கிட்டு சந்தோஷமாய். அல்லேலூயா. ஆனால் நீயும் நானும் எப்போவுமே குறை, ஏன்தான் எனக்கு மட்டும் ஏன்தான் ஆண்டவர் என்னை மட்டும் ஏன்தான் அப்படி வச்சுட்டாரோ, ஐயோ ஆண்டவரே அதெல்லாம் பைபிள்லே இல்லைங்க. அது யோபனுடைய பிரசங்கம். ஆனால் இயேசுனுடைய பிரசங்கம் அது இல்லை. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. யோபு சொன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு என்னது வந்தது. நாம் எப்போ பார்த்தாலும் பயந்து நிற்கிறது அப்படியே வருது. கண்ண மூடி ஆண்டவரே ஏதாவது வந்துருமோ, ராத்திரி பிசாசு வந்து மேலே மறிக்கிற மாதிரி பாஸ்டர் பிசாசு வந்து என்ன அப்படியே உடச்சி கீழே தள்ளிடுச்சு, பிசாசு நேராக வந்துடுச்சு, அவ்வளோ நினச்சிக்கிட்டே படுத்துருப்பேன். அந்த ஏசுநாதர் வர மாதிரி படுத்து பாரு, கண்ணை மூடிப்பார், ஏசுநாதர் வந்து உனக்காக பிசாசியே வெல்லக்கூடிய கனவு வரும். அல்லேலூயா. நிறைய பேர் இப்படித்தான் அதில் போயிடுறோம். இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறார், முதல் காரியம் பேசினார். ரெண்டாவது காரியம் சங்கீதம் 78:14 என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 78 போடுப்பா. சங்கீதம் 78:14 என்ன சொல்றாரு பாருங்க. என்னங்க சொல்றாருங்க? பகலிலே அழகா சொல்றாரு, மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை என்ன பண்ணாரு? முதல்ல பேசினாரு, இப்போ வழி நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு? பகலில் மேகம், இரவில் அக்கினி, இந்த வெளிச்சம். இப்போ 15வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. வனாந்தரத்தில் கண்மலைகளை என்ன பண்றாரு? இப்போ என்ன கை வச்சா பிளந்தார்? இல்லைங்க, அது அக்கினி போது அப்படியே உருகி வழி விடுது. அவர் சொல்றாரு, பகலில் கண்மலைகள் என்ன பண்ணுதாங்க? வனாந்தரத்தில் போனால் பிளந்து மகா ஆழங்கள் இருந்து தண்ணீர் அவர்களுக்கு என்ன செய்தான்? குடிக்க கொடுத்தார். வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. நீங்கள் பாலைவனம் மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தண்ணியெல்லாம் பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சாதாரணமாக நீங்கள் பாலைவனம் கூட ரொம்ப கூட வேண்டாம். நீங்கள் ஒருவேளை தென் மாவட்டத்து ஆளுங்களாக இருந்தால்
கன்னியாகுமரி, விருதுநகர் அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் போன காலத்தில் சொல்கிறேன். அதாவது மதுரை தான்னா திருமங்கலம், திருமங்கலம் தான்னா விருதுநகரை தான்னா திருநெல்வேலி போய் சேர்ற வரைக்கும் வனாந்தரத்தில் தான் போயிருக்கணும். அல்லேலூயா. தென் மாவட்டத்திலேருந்து வந்தவங்களுக்கு அது கட்டாயம் தெரியும். பயங்கர, அதுவும் வெயில் காலத்தில் போனால் இப்படி தான் மூடிக்கின்னு போனால் அவ்வளவு உஷ்ணமான காற்று தான் அடிக்கும். எல்லாம் அங்கங்கே சுண்ணாம்புக்காக சில ஆளுங்க வேலை செஞ்சுன்னுப்பா, சுண்ணாம்பு வெட்டி எடுத்துனுப்பா. அதுதான் இப்போ கொஞ்சம் நிறைய காரியங்களெல்லாம் மாறி இருக்கிற, கொஞ்சம் அங்கங்கே வீடுகள் எங்கே ஏதோ பண்ணுறாங்க. இப்போ போகும்போது பார்த்தேன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கர கஷ்டம். விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி சாத்தூர் போகிற வரைக்கும் பயங்கரமான வனாந்தரம்னா சாதாரண வனாந்தரம் இல்லை, அப்படி இருக்கும். அதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வனாந்தரத்தில் கண்மலை என்ன பண்ணுறாருங்க, பிளந்து அது குறுக்க நிற்குது, உன் பிரச்சனை குறுக்க நிற்குது. நீ நினைக்கிற, ஐயோ இந்த போராட்டத்தை நான் என்ன பண்ணுவேன், இந்த கஷ்டத்தை என்ன பண்ணுவேன், ஆண்டவரே சோத்துறோம் அப்படின்னா ஆண்டவர் அப்படி நடந்து வரும்போது வழிகாட்டுற தட்டுறாரு, அது உனக்காக பிளக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் குறை பேசுகிற, என்ன கொடுத்தாரு, என்ன செஞ்சார், என்ன பண்ணார் சொல்லாத. நீ ஜெபிக்க கற்றுக்கோ, விசுவாசம் கற்றுக்க, உன்னுடைய வருமானம் எவ்வளவு அதில் ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுக்க கற்றுக்க. உன் கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. பாசுக்கு கேட்குறதுலையே இருக்கார நினச்சிக்காத. அவர் சொல்கிறார், அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு உங்ககிட்ட நான் ரெட்டிப்பாய் தருகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாங்க ஆசீர்வாதம். நீ கொடுக்கலன்னா அதை எடுக்க மாட்டார், உனக்கு அந்த ஆசீர்வாதம் வராது, அதை ஆசீர்வதிக்க மாட்டார், அதை ரெண்டாக உடைக்க மாட்டார். அதனால தான் சொன்னா, அந்த மீன் அப்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன், அதனால தான் நிற்கிறேன். ரெண்டு இன்னும் கூட வரலையா உங்களுக்கு? 2 மீனையும் 5 யோசிச்சு பாருங்க. உடைச்சார், ஆசீர்வதிக்கிறார், உடைச்சார். 5 அப்பந்தான் 5000 பேர் சாப்பிட்டான்னா அவர் எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன். அல்லேலூயா. அப்போது நீ கொடுக்கறத எடுத்தா தான் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ கொடுக்கவே மாட்டோம், எப்போ பார்த்தாலும் கஷ்டக்கதையே சொல்லுங்கிறேன்னா ஆண்டவருடைய சோத்திரம் அவரே சொல்லுவார், கஷ்டம் தானே அனுபவிச்சுன்னு போ மகளே, போ மகனே அப்படின்னு சொல்லி விட்டு போயினே இருப்பார். ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கணும். இப்போ வனாந்தரம் பாருங்கள். முதலாவது காரியம் அவர் சொல்கிறாரு, அவர் முன்னே சென்றார். 2வது முன்னே போனவர் 2வது வழி காட்டுறாரு. எப்படி வழி காட்டுறாரு? வனாந்தரத்தில் கண்மலைகளை பிளக்கிறாரு, மக ஆழத்திலிருந்து தண்ணியை கொண்டு வராரு, அவர்களை குடிக்க கொடுக்குறாரு. இதெல்லாம் பெரிய காரியம். யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அலையணும். எங்கேயாவது ஒரு ஜொன்னை இருக்கும், அந்த வனாந்தரத்தில் எங்கேயாவது ஒரு மரம், அதுக்கு கீழே அடியில் அது அப்படியே கொஞ்சமான நீர் ஊற்றி எங்கன்னா இருக்கும், அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் அதை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதமாய் தண்ணீர் வார்த்தார். அல்லேலூயா. மகளே, மகனே, நீ நினைக்கிற ஏசு ஏதோ போயிட்டாரு, இல்லை அவருக்கு வல்லமை இல்லை, என் குடும்பத்தை ஆசீர்வதி, இல்லை, எங்கேயோ இடர்பாடுகள் இருக்கிறது. அதை கலைக்க ஆரம்பித்தியானா, அதை சரிப்படுத்த ஆரம்பித்தியானா, உனக்கு வனாந்தரத்தில் நீர் ஊற்றுகளை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராய் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீ சரிப்படுத்தாதி கூட குறையெல்லாம் பேசி நிற்கக்கூடாது. குடிக்க தண்ணீர் கொடுத்தார். அதனால தான் டாக்டர்கிட்ட போன உடனே இது மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னா முதல்ல கேட்பா, உங்கள் வீட்டில் யாருக்கானா ஹார்ட் அட்டாக் இருந்ததா, மஞ்சக்காமல் இருந்ததா, டிபி இருந்ததா, அப்படி ஏன் கேட்குறேன்? அது முன்னோருடைய வியாதி, அதாவது அந்த ஜீனில் வரும் அப்படின்னு. அதனால தான் கேட்பான், உனக்கு மஞ்சக்காமல் யாருக்கான முன்னாடி இருந்ததா? ஆமாங்க. யாருக்கான சுகர் இருந்ததா? ஆமாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த முன்னோருடைய காரியம் இருந்ததான்னு கேட்குறேன். அதே மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் குறை சொல்லாமல், ஆண்டவர் வெற்றி உள்ள தேவனாய் பார்த்தேன்னா உனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது சங்கீதம் 99. சங்கீதம் 99 7வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. மேக ஸ்தம்பத்திலிருந்து, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ மேலே ஒன்று அவர் முன்னாடி போனார், 2வது வழிகாட்டினார், 3வது அவரோட என்ன பண்ணாரா, பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். அல்லேலூயா. 3வது சொல்றாரு, அவர்களோடு கூட என்ன பண்ணாரா, மேக சமத்தில் ஏதோ ஊமை மாதிரியே கூட்டணும் போல ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். பேசுகிறார். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தர் நான் தான், யெகோவா தேவனாக இருக்கிற கர்த்தர் நான் தான், உங்களை வழி நடத்துகிற கர்த்தர் நான் தான், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறவன் நான் தான், உங்கள் சந்ததி எங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிற அந்த காரியத்தை பார்த்து மகிழ போகிறவன் நான் தான். நம்ம
நம்ம பிள்ளைகள் எப்படி படிக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறோமோ அதே போல் ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து சந்தோஷப்படுகிற ஆட்களாக நீ இருக்கணும். சும்மா என் பிள்ளை வளர்ந்தாயிடுவான் அதெல்லாம் வளர்ந்தா கூட ஆக மாட்டான், உனக்கு மீறி போயிடுவான். அந்த 5 வளையிறத சரிப்படுத்தினா 50 அவன் சரியாக இருப்பான். அந்த 5 வயசில் பைபிள் எடுத்துன்னு போகணும், அந்த 5 வயசில் பாட்டு புஸ்தகம் எடுத்துன்னு போகணும், அந்த 5 வயசில் அவன் கொண்டு வந்து போட வேண்டிய காணிக்கை அவன் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணி நீ போட்டியா நான் பார்க்கணும். அந்த 5 வயசில் நீ பாட்டு பாடும்போது கைத்தட்டி பாடணும். அந்த 5 வயசில் பைபிள் வாசிக்கிறாங்கன்னா பிரசங்கம் பண்ணனா நீ குறிப்பெடுத்து வைக்கணும். அந்த 5 வயசில் நீ அப்படி சண்டே கிளாஸில் உட்காந்து என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கணும். இது எல்லாம் நீ சொல்லி கொடுத்தேன்னா ஆன்மீக வாழ்க்கையில் அவன் வளரும்போது அந்த பிள்ளையை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுவதான் தகப்பன ஆகிய ஆண்டவர்னு சொல்கிறார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நேரம் ஆயிடுச்சு, எனக்கு 10 மணி ஆயிடுச்சு. அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 3 சாமுவேல் நினைக்கிறேன் சார், 3 யோவான் நினைக்கிறேன். நான் அந்த வசனம் எனக்கு அழகாக சொல்கிறேன். 3 யோவான் ஒரு வசனம் இருக்குது, நான் முடிச்சிடுறேன், அவ்வளோதான், முடிக்கிற நேரம் தான். 3 யோவான் அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்களேன். என்ன சொல்கிறாருங்க? 3வது வசனம் வாசிங்க. 3 யோவான், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, அல்லேலூயா, நான் எப்படி ஆயிட்டேங்க? சகோதரர்கள் வந்து சொல்கிறாங்க, இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய கணவர், இன்னாருடைய மனைவி இந்த சபைக்கு போகிற விசுவாசி எவ்வளோ விசுவாசமாக இருக்குது தெரியுமா? சொல்கிறத கேட்ட உடனே நான் சந்தோஷப்பட்டேன். இயேசு நீ சத்தியத்தில் நடக்கிறத குறித்து சந்தோஷப்படுறார், உண்மையில் நடக்கிறத குறித்து சந்தோஷப்படுறார், பரிசுத்தத்தில் நடக்கிறத குறித்து சந்தோஷப்படுறார், அன்பில் நடக்கிறத குறித்து சந்தோஷப்படுறார், ஐக்கியத்தில் இருக்கிறத குறித்து சந்தோஷப்படுறார், உன் வாழ்க்கை பாதையில் அவரை முன்னாடி வச்சு நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் இங்கே சொல்கிறார், சத்தியத்தில் நீ நடக்கிறத கேட்டவொன்னு எனக்கு சந்தோஷம். இயேசு உண்மையில் அவ்வளோ அன்பு பிரியமானவர்களே. அப்போ உன் பிள்ளைய நீ சரியான பாதையில் போனால் நீங்கள் சொல்கிறாரு உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்ட. முதலாவது அவர் முன்னே சென்றார், நான் உனக்கு முன்னாடி செல்கிறேன். 2வது அவர் வழி நடத்தினார். நீ நினைக்க வேண்டாம், நீ ஜெபம் பண்ணிட்டு அன்றாட கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். பரமண்டல இருக்கிற அந்த ஜெபத்தில் ஒரு காரியத்தில் மத்தேயுல சொல்லுவார், அவர் அன்றண்டு உரிய ஆகாரத்தை எங்களுக்கு தார. லூக்கால் வரும், நீங்கள் மத்தேயுல வாசிக்கும் போது அந்த அதிகாரத்தில் சொல்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அங்கே வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க, இங்கே நேரடியாக எழுதியிருப்பாங்க. என்ன? இன்றைக்குரிய ஆகாரம். அப்போ சாப்பாட்டு கூட நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கெல்லாம போய் ஜெபம் பண்ணுறது இல்லைங்க, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ சாப்பாட்டு கூட இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம். அந்த அந்த பரமண்டலுக்கிற எங்கள் அந்த ஜபத்தில் சொல்லுவார், 6 காரியம் சொல்லிட்டு வருவார். இன்று ஆகாரத்தை ஆசீர்வதியும், எங்கள் சத்துருக்களை விலக்கி மீட்டு கொள்ளும், எங்கள் நிறையா இருக்கும் அந்த காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். உன் பிள்ளை ஜெபிக்குதா அதை நீ பார்க்கணும். நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் உன் பிள்ளை ஜெபிக்கும். நீ உன் பிள்ளை எந்த காலத்தில் கூட மாமியை விட்டு வந்த, மாமா கிட்ட விட்டு வந்த, மச்சாங்கிட்டு அதெல்லாம் நீ கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தால், குடும்பமாக இருந்தால், நீ சர்ச்சுக்கு போனால் உன் பிள்ளைய கையோடு கூட நீ என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு கூட்டின்னு வரணும். உன் பிள்ளை ஆன்மீகத்தில் அப்படி தான் வளரும். நீ மாமா கிட்ட வாங்கினா நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மாமா சொல்லுவார், என்ன சொல்லுவார்? எல்லா தெய்வம் ஒன்று தான் மகனை சொல்லி பார்க்கலாம், சொல்லி வச்சிருவான். ஆமாம், உங்கள் அம்மா போகிற பாதை சரியில்லைப்பா, உங்கள் அம்மா எல்லாரையும் பகைச்சிக்கிறாங்கப்பா, சின்ன வயசில் போட்டு குதிருவான். அப்போ சொல்லுவான், உங்கள் அப்பா சரியில்லைப்பா, என்ன ஜப்பா பைத்துக்காரன்பா, அது பைத்துக்கார வேலை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. இது மாதிரிலாம் சொல்லி சொல்லி உன் பிள்ளை என்ன பண்ணுவான்? கெட்டு விட்டான்னு வச்சுக்க. நீ அந்த பின்னாடி மரியாதை பார்த்து நீ பட்டையும் உருவி போகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன மாதிரியே உன் பட்டையும் உருவும் போது, ஐயோ என் பிள்ளை என் கட்டுப்பாட்டில் இல்லையே, என்ன மீறிட்டான்னு, என் சொல்ல கேட்கலையே, எனக்கு தெரியாது, இப்படி கல்யாணம் பண்ண வந்தார், எனக்கு தெரியாது, அப்படி ஆயிட்டான், இப்படி 5ல் அவனை வளைய செய்கிற பொறுப்பு உன் கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ அதை செஞ்சானாதான் இந்த வசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த வனாந்தரத்தில் அவர்களோட பேசுவார், உன் பிள்ளையோடு பேசுவார். அதனால தான் சாமுவேலோடு பேசினார். ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? ஏலிகிட்ட பேசினார். யார்கிட்ட பேசினார்ப்பா? சாமுவேல் கிட்ட பேசினார். அம்போ ஊழியக்காரன் உக்காந்துக்கிறான், அப்படி ஆசனத்தில் உக்காந்து சோத்துறோன்றான் ஏலி. ஏசுனார் கிட்ட வரமாட்டேன்றாரு. சாமுவேல் கொண்டாந்து 2 வயசில் படுக்க வச்சுட்டு போனா சாமுவேல் படுத்து தூக்கினார்.
சாமுவேல் கிட்ட வராரு, தட்டுறாரு, சாமுவேல். இவன் நேராக ஏந்து போய், சொல்லுங்க ஆண்டவனே, ஏலி ஐயா என்ன கூப்பிட்டீங்களே? நான் இல்லைப்பா, முதல் நாளும் அறிவு வரல, 2வது முறை அறிவு வரல, 3வது முறை வரல, 4வது அவன் கணிச்சிட்டான். ஆண்டவர் இவனை கூப்பிடுகிறார். இப்போ அவன் சொல்லி கொடுத்து அனுப்பினா, என்ன சொல்லி கொடுத்து அனுப்பினாப்பா? இன்னொரு முறை சத்தம் வந்தா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவர் பற்றி சொல்லுப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு. அவன் அதே மாதிரி 4வது முறை சாமுவேலேன்னு தட்டினோடனே சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு சொன்னார். அந்த சின்ன வயசில் ஏலினுடைய மரணத்தை குறித்து, அவன் குடும்பத்தை குறித்து, இஸ்ரவேல் பெட்டியை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? பேசினார். உன் பிள்ளையோட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரனையே குறை பேச்சு, சபையை குறை பேச்சு, அவனை குறை பேச்சு, இந்த குறை பேசத்தை விட்டுருங்க, அதை செய்யாதீங்க. அவர் ரொம்ப நல்ல தேவன், நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். கடைசி அந்த ஒரே ஒரு வார்த்தை அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாராம்? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வைத்த அன்பினாலே 40 ஆண்டு, அதாவது முன்னும் பின்னும் அவர் என்ன செய்தாரா? நடந்தார். எப்படி நடந்தார்? கடைசி ஒரு வசனம் வாசி நம்ம எழுந்திருக்கலாம். யாத்திராகமோ 40ஆம் அதிகாரம், யாத்திராகமோ 40ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. எப்படி நடந்தார் பாருங்க. யாத்திராகமோ 40வது அதிகாரம் 38வது வசனம் இருக்குதா? என்னங்க அழகா பேசுறாரு. இஸ்ரவேல் எல்லா விதமான பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதியட்சமாக, அதாவது சொல்ற கண்களுக்கு பிரதியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வனாந்தரத்தின் மேல் தங்கி இருந்தது. என்ன சொல்றாருங்க? அதாவது 40 வருஷம். அப்போ நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறார் ஆண்டவர். பிரியமான தேவ பிள்ளையே, நீ என்ன நினைக்கிற? என்ன ஏசினார், விட்டுட்டாரு. இல்லைங்க, நீ அவரை விட்டு விலகினால் அன்றி அவர் ஒன்று ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க? விட மாட்டார். அதுதான் விசுவாசம். நீ அவரை விட்டுட்டேன்னா விட்டுருவார், அது வேற. பெரிய கோயில் என்ன கேஸ் போட்டோம், கோயிலுக்கு போய் ஆமாம் என்ன கொடுத்தா என்ன கூட கட்டி போனா என்ன, அதெல்லாம் நீ விட்டுட்டேன்னா அவர் விட்டுருவார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீயா வாய்னால, அதாவது யோனாவில் சொல்கிற வார்த்தையின்படி அவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடித்தார்கள். போக்காவிட்டா என்னப்பா கர்த்தருக்கு சோதரம் கோயில், ஆமாம் அவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, அது வேறு கோயிலே பார்த்தாலும் மீட்டிங் வச்சுப்பேன், எங்களை வேறு கூப்பிட்டுக்கிறார். கிருபையை போக்கடிக்கிறார்கள். வேணான்னு சொல்கிற பேர் அதுதான் கிருபையா அப்புறப்படுத்திடுறோம் நம்ம. அது யோனாவுக்கு அதனால தான் அங்கே நடந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் நீ எப்போதும் அவரை பிடிச்சிக்கிட்டேன்னா மரண பரியந்தம். சங்கீதம் வாசிக்க வேண்டாம், சொல்கிற சங்கீதத்தில் சொல்லுவார், 56 ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது 7வது வசனம் 8வது, இந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவரை நம்ம என்ன செய்வாருங்க? சாகும் வரையிலே நம்மை நடத்துகிற தேவன். பிரியமானவர்களே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் வச்சுட்டான்னா உனக்கு இளைப்பாறுதல். இந்த உலகத்தில் உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்து பரலோகத்தில் புதிய கானானில் கொண்டு போய் வைக்கிற வரையில் உன்னை நான் கைப்பிடிச்சு விடவே மாட்டேன். அல்லேலூயா. கண்களை மூடுவ நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு முன்பாக சென்று நீர் அவர்களுக்கு வழி காட்டுகிற தேவன். நீர் வழி காட்டினீர், அவர்களை நடத்தினீர், அவரோடு பேசினீர். 4வது காரியம், 40 ஆண்டுகளுடைய பேர பிள்ளைகளோடு கூடவும் சேர்ந்து நீ நடந்து கொண்டிருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எழுந்திருப்போம்.